வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் 18 சம்மிட்டில் அண்ணாமலை கலந்துக்கிட்டார்ல, அப்போ அண்ணாமலை கிட்ட நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் புதிய பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் கேள்வி கேட்டிருக்காரு. நிதின் நவீன் தலைமையில் புதிய டீமை நிதின் நவீன் ஃபார்ம் பண்ண இருக்காரு. அதில் புதிய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரிக்கு ஒரு 5 பேர் புது நபர்கள் பரிசீலனையில் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலையுடைய பேரும் இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காரு நிருபர். அதுக்கு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்கள் முன்னாடி இருக்கேன், சந்தோஷமாக என் வேலையை பார்த்துக்கிருக்கேன், கட்சியுடைய தொண்டனாக இருக்கேன், கொடுக்குற வேலையை செய்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய அரசியல், என்னுடைய ஆசை, என்னுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரு காலம் வரும்போது நிச்சயமாக நம்முடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அரசியல் செய்வோம். எனக்கும் ஒரு பெரிய வேட்கை, தமிழ்நாட்டில் தேசியம் சார்ந்த அரசியல் வரணும், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதற்கான காலமும் சூழலும் விரைவில் வரும். அது வரைக்கும் கட்சி நமக்கு கொடுத்த பணியை செய்வோம் அப்படின்னு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய அப்டேட்டு தான். அண்ணாமலைக்கு தமிழக அரசியலில் இருக்கணும். தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்திட்டு பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வரணும். இதுதான் அண்ணாமலையுடைய ஆசை. இதற்காக தான் அவர் அரசியலுக்குள்ளவே வந்தார். இப்போது சில பொலிட்டிக்கல் கம்பல்சன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. கட்சி கொடுக்கக்கூடிய பணியை இப்போ அண்ணாமலை சைலண்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமை மாறும் அப்படின்னு அண்ணாமலை நம்புகிறாரு. அதாவது அவருடைய ஆசை, எதிர்பார்ப்பு இதெல்லாம் வேறையாம். அதற்கான சூழலும் காலமும் விரைவில் வரும். அது வரைக்கும் கட்சி கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போது என்னுடைய கணிப்புப்படி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக மீண்டும் நியமனம் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கணிப்பு 2026 2031 வரைக்கும் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்துவார். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிஜேபியை தமிழகத்தில் ஸ்ட்ராங் படுத்துவார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் இந்த அண்ணாமலையுடைய பேட்டியை ஷேர் பண்ணி மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ராகுல் காந்தி இருக்கார்ல, டெல்லியில் நடந்த ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் யூத் காங்கிரஸ் செய்த அட்டூழியம் இருக்குல்ல, நாட்டு மக்களுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்திருச்சு. காமன் மேன் மட்டும் கிடையாது, இந்தி கூட்டணியை சேர்ந்த பல கட்சிகளே காங்கிரஸை கழுவி ஊற்றுறாங்க. பொலிட்டிக்கலாக பிஜேபியை எதிர்க்கணும்னா அதுக்கு நிறைய இடம் இருக்குது. உலக அளவில் ஒரு சம்மிட் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போய் அங்கே அரசியல் பண்ணது தப்பு அப்படின்னு அகிலேஷ் யாதவெல்லாம் பொலிச்சுன்னு துப்புறாரு காங்கிரஸை. ஆனால் காங்கிரஸ் மட்டும் தான் செய்தது தப்பு அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்க யூத் காங்கிரஸ், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். ஆனால் அதை பண்ணுற மாதிரி தெரியலை. கண்டித்து அறிக்கை வெளியிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணி அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ சம்மிட்டில் யூத் காங்கிரஸ் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை கண்டு மோடிக்கு அச்சம், ஏன் மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு பேர் அச்சமா? உலக அளவில் நம்ம இந்தியா தலைமையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடுக்கு பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதமர்கள், அதிபர்கள் வராங்க, கலந்துக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஷர்ட்லெஸ் ப்ரொட்டஸ்ட்டை நடத்தினா நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம நாட்டுக்கு தானே தலைகுனிவு. அதை தான் ஒவ்வொருத்தவங்களும் சுட்டி காட்டுறாங்க. அப்படி சுட்டி காட்டினா ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு. இந்த அரசியல் தெளிவை வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக இனி எந்த தேர்தல்லையும், ஆல்ரெடி பல தேர்தலில் காங்கிரஸ் தொடர் தோல்வியை சந்திச்சுக்கிருக்காங்க, ஸ்டில் அவங்க ரெக்கவர் ஆன மாதிரி தெரியலை. தொடர்ந்து அதே மாதிரியான ஹேட் பாலிடிக்ஸை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இப்போ பலருடைய விமர்சனமாக இருக்குது. இது 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31 என்ன டெட்லைனு? நக்சலிசத்துக்கு முடிவு கட்டுவதற்கான டெட்லைனு. மார்ச் 31க்குள்ளே நக்சலிசத்தை 100% எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் உறுதி பூண்டு அதற்கான மிஷன் நடத்திக்கிருக்காங்க. தினமும் நூற்றுக்கணக்கான நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிக்கிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நக்சலைட்டுகளை சரண்டராக வச்ச உடனேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த நக்சல்கள் இருந்த பகுதிகளுக்கு என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 விஷயம் பண்ணுறாங்க. ஒன்று, கல்வி நிலையங்களை அங்கே கொண்டு வராங்க. நக்சல்களாக இருந்தவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும். நாட்டுப்பற்றுனா என்ன, நம்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல கல்வி நிலையங்கள்,
கல்வி நிலையங்களை தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி சத்தீஸ்கரில் நக்சல்கள் அதிகம் இருந்த பகுதிகள் இப்போ வேகமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. கல்வி நிலையங்கள் மற்றும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கப்பட்டு இப்போ அது சம்மந்தப்பட்ட நியூஸு இந்திய அளவில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.